ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரூம் வந்து இப்படி தான் மெஸ்ஸியாக கிடந்தது. எல்லாமே போட்ட துணி எல்லாமே ஒரு 1 வீக்குக்கு பக்கமாக அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வைக்கல. சரி, இங்கே வந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை இந்த ரூமை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். துவைச்ச துணியெல்லாம் ஒரு பக்கம் கடந்தது, அது எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு, அப்புறம் துவைக்காத துணியெல்லாம் கீழே கடந்தது, அது எல்லாத்தையுமே கூடைக்குள்ள தூக்கி போட்டாச்சு. இந்த துவைக்க வேண்டிய துணி எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் லைட்டாக கூட்டிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வாஷிங் மிஷின் மேலே வந்துட்டு அந்த கவர் எதுவுமே நான் போடலை, அது பிஞ்சு போச்சு. அதனால் லைட்டாக மட்டும் ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அங்கனுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஹாலை மட்டும் தொடச்சி விட்டுட்டோம்னா பார்க்குறக்கு ரூம் நீட் ஆகிட்டு. இப்போ வந்து கிச்சனுக்கு நுழைஞ்சாச்சு. டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா பால் மாவு எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அப்புறம் விளக்கி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கூடையில் கவுத்தி போட்டுட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்தோடனே அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஸ்டவ்வு கவுண்டர் டாப் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் கூட்டி விட்டுட்டு குப்பையை எடுத்து வெளியே டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இல்லைன்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக வரும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.